அழகிய அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா ராஜு கோமதி எல்லாருமே வேலை விஷயமா சென்னைக்கு வருவாங்க. அப்போ மீனாவோட மாமா வீட்டிலேயே அவங்க அம்மா வந்து தங்க சொல்கிறனால அங்கே வந்து தங்குவாங்க. பாக்யராஜு அவங்க 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நல்லபடியாக பேசிட்டு அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது என்ன இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, விதவிதமாக இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தான் சமைச்சிங்களான்னு சொல்லிட்டு மலரோட மாமியார் கேட்கும்போது, நானும் ஒரு காலத்தில் சமைச்சிட்டு தான் இருந்தேன், இப்போ என்னால் சமைக்க முடியல, மலர் தான் எல்லாத்தையும் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ ஐட்டமே இந்த பொண்ணாக செஞ்சுச்சு, ஏன் இவ்வளோ சமைக்குது இந்த பொண்ணு, சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அழகு மலரோட மாமனார் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது, வயிறு நிறைய சாப்பிட்றதுல தானே சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மதியான சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அழகு மலர். அப்போ வந்து அவங்க மாமியார் வந்து சமைச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க அந்த பொண்ணு எவ்வளோ வேலை தான் பார்க்கும், சமைக்கிற வேலையை அந்த பொண்ணு தான் பார்க்க சொல்கிறீங்க, இதை எடு அதை எடுங்கிறீங்க, இப்போ துவைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலருக்கு சப்போர்ட்டாக அவர் கோமதி வந்து பேசுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கோமதி வந்து ஒரு மாமியார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலரோட மாமியாருக்கு புரிய வச்சுட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.